Hello guys, welcome to Andros ATL E-Logger. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு ADC அப்ளிகேஷனுக்கு பேசிக்காக ஒரு ஆர்டினோ பிகினர் எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ஆர்டினோவில் நம்ம சென்சாரோட இன்டர்ஃபேஸிங் ரொம்ப பிரதானமாக வரும். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஏடிசி பேஸ்டு சென்சார்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு கேஸ் சென்சார் எடுத்துக்கோம், ஏன் ஒரு ஃப்ளக்ஸ் சென்சார் எடுத்துக்கோம், இல்லைனா ஒரு ப்ரெஷர் சென்சார் எடுத்துக்கோம், ஒரு ஃபோர்ஸ், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏடிசி ரிலேட்டடாக தான் வரும். ஏற்கனவே ஏடிசியோட ஆப்ரேஷன், அதோட பின்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், கால்குலேஷன், இது எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கிளாரிட்டியாக பேக் எண்டில் எப்படி அனலாக இருக்கிறது டிஜிட்டலாக ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி தந்திருக்கேன். பட் இதில் நம்ம பார்க்க போகிறது நம்ம எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறதான். ஒரு பிகினர் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறது எப்படி அப்படிங்கிறதான். ஸோ வீடியோவை கடைசியில் பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். ஸோ இப்போ கம் டு த பாயிண்ட். இப்போது ஏடிசியோட முக்கியத்துவத்தை நான் சொல்லியாச்சு. ஆனால் இதில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம், நீங்கள் எத்தனை விதமான ஏடிசி யூஸ் பண்ணாலும் எல்லாத்தோட ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அனலாக் டு டிஜிட்டல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு அனலாக் வோல்டேஜ் தான் டிஜிட்டலாக மாற்றுது. ஸோ அந்த இடத்துல ஒரு கேஸ் சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா கேஸோட மெஷர்மெண்ட், கேஸோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அனலாக் வோல்டேஜ் கிடைக்கும், அது டிஜிட்டலாக மாற்ற போகிறோம். இதே இடத்துல நீங்கள் இன்னொரு சென்சார், ஒரு ஃப்ளக்ஸ் சென்சார் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளக்ஸ் சென்சாரோட பெண்டுக்கு ரெஸ்பான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு அனலாக் வோல்டேஜ் கிடைக்கும். இந்த மாதிரி அனலாக் வோல்டேஜ் எந்த சென்சார் தருதோ அந்த சென்சாரை தனியாக நம்ம ஸ்டடி பண்ணணும். பட் ப்ரோக்ராமிங் எல்லாமே சேம் தான், ஒரு டிஜிட்டல் ஃபார்முக்கு நாம் எடுக்கிறது. ஸோ இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ நான் வழக்கம் போல தான் நேராக Tinkercad வந்திருக்கேன், ஆர்டினோ போர்டு எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் Tinkercad நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது தேவையான காம்பனன்ட்ஸ் எடுத்து வைங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலை, நீங்கள் புதுசு அப்படின்னா இதை பற்றி நான் தனியாகவே ஒரு டுட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கம் டு த பாயிண்ட். இது நம்மளோட ஆர்டினோவில் A0லேருந்து A5 மொத்தம் 6 ஏடிசி சேனல் இங்கே இருக்குது. இதில் A0 நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ A0 தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமே கிடையாது. ஆனால் A0 பிரதானமாக எல்லோரும் யூஸ் பண்ணது வழக்கம், நானும் யூஸ் பண்ணேன். நீங்கள் A0 வேணால் A0, A1, A2, A3 எதை வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் அதை ப்ரோக்ராமில் மென்ஷன் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான ஒரு பார்ட்டு. இப்போதைக்கு நான் A0 எடுத்திருக்கேன். இதில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். சென்சாருக்கு பதிலாக பொட்டன்ஷியோமீட்டர். ஏன்னா சென்சாரும் என்ன பண்ணுது, ஒரு அனலாக் வோல்டேஜ் கொடுக்குது. அந்த அனலாக் வோல்டேஜோட லெவல் எவ்வளோவா இருக்கும், 0லேருந்து 5 வோல்ட்டாக இருக்க போகுது. இந்த ரெண்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்க போகுது. அதே தான் இந்த பொட்டன்ஷியோமீட்டர். இதில் நான் ஒரு ரெண்டுக்கு 5 வோல்ட் கொடுத்துருக்கேன், இன்னொரு ரெண்டுக்கு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். அப்போ 5 வோல்ட்டும் கிரவுண்டும் நடுவில் இருக்கக்கூடிய டெர்மினல்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 0 to 5 வோல்ட்டுக்குள்ளாடி ஏதாவது ஒரு வேல்யூவை எடுத்துக்க போகிறேன். ஓகேயா? ஸோ இப்போ நான் ஹார்ட்வேரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. நீங்கள் வேணால் சென்சார் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், பொட்டன்ஷியோமீட்டரை நான் டியூன் பண்ணணும், சென்சார்னால் சென்சிங்க்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது, அவ்வளோதான். ஓகேயா? இப்போ கோடிங்க்கு வருவோம். இப்போ கோடிங் அப்படின்னு வரும்போது நான் சிம்பிளாக எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க. A0 ஒரு வேரியபிளை நான் எடுத்திருக்கேன், POT அப்படின்னு ஒரு வேரியபிள். அந்த POTங்கிற வேரியபிள்குள்ளாடி A0 நேம் வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லைங்க, A0ங்கிற நம்மளோட சேனலுக்கு பாட் அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நான் இதை சீரியல் கம்யூனிகேஷனில் பார்க்குறதுக்காக, அதாவது இதில் நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அனலாக்லேருந்து டிஜிட்டலாக மாறி போச்சு. டிஜிட்டலாக மாறின வேல்யூவை நம்ம எதில் பார்க்குறது, ஒரு சீரியல் விண்டோவில் பார்த்துட்டு போவோமே, சிஸ்டமில் அவுட்புட்டாக பார்த்துக்குவோமே. அதுக்காக தான் serial.begin ப்ராக்கெட்டில் 9600 பாட் ரேட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிள், ஒரு வேரியபிளை உருவாக்குறேன். அந்த வேரியபிளை நான் அந்த A0ங்கிற சேனலை ரீட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த லைனுக்கு எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக அனலாக இருக்கக்கூடிய வேல்யூவை டிஜிட்டலாக மாற்றிடும். அதாவது A0ங்கிற பின்னுக்கு 0 to 5 வோல்ட்டுக்குள்ளாடி ஏதோ ஒரு வோல்டேஜ் போகுது, அந்த வோல்ட்டுக்கு ஈக்குவலான டிஜிட்டல் வேல்யூ இந்த ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகுது. அதை நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அதாவது பிரிண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட சிஸ்டம் நமக்கு அவுட்புட்டாக காட்ட போகுது, நம்ம சிஸ்டம்லேயே அவுட்புட்டாக பார்க்க போகிறோம். ஓகேயா? அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு குட்டி டிலே கொடுத்துருக்கேன். இப்போ இதோட அவுட்புட்டை நான் காட்டுறேன். சிமுலேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் இருக்குது சீரியல் மானிட்டர், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. 0ங்கிற வேல்யூ இங்கே வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க. நான் லைட்டாக டியூன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஜஸ்ட்டு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் டியூன் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா, எத்தனை வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்ட்டுக்கு ஈக்குவலண்டான டெசிமல் வேல்யூ. இந்த டெசிமல் வேல்யூ 0லேருந்து 1023 வரைக்கும் வரும். ஓகேயா, இந்த 1023 வரைக்கும் தான் வரோன்னா ஏன், இந்த எல்லா விஷயமும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் டியூன் பண்ண அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ தான் வரும். ஸோ இதே மாதிரி நான் டியூன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சென்சார் வச்சேன்னா சென்சார் வந்து அனலாகாக எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குதோ அது ஈக்குவலான டெசிமல் வேல்யூ வந்துடும். இவ்வளோ தாங்க ஏடிசி. அண்ட் சிம்பிளாக இவ்வளோ தான் நம்மளோட சீரியல் கம்யூனிகேஷன் டிரான்ஸ்மிஷன் ப்ரோக்ராம் கூட. நான் ரிசப்ஷனை பற்றி பேசலை, டிரான்ஸ்மிஷன். இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு பாட் ரேட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். டேட்டாவை நான் ஆர்டினோலேருந்து பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இங்கே பார்க்க போகிறேன். இப்போ இதே விஷயத்தை வந்து நான் ரியல் டைமாக நான் ஒரு போர்டாக செஞ்சு கூட வச்சுருக்கேன். ஒரு பொட்டன்ஷியல் மீட்டரும் இருக்குது, ஆர்டினோ இருக்குது. இப்போ இதே ப்ரோக்ராமை நான் என் கிட்டில் டவுன்லோட் பண்ணி நான் அவுட்புட் காட்ட போகிறேன். ஸோ கிட்டில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கோடை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு ஆர்டினோவில் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ டூல்ஸ் போர்ட் COM6 சூஸ் ஆகி இருக்குது. நான் அப்லோட் பண்ணுறேன். சேவ் கேட்குது, நான் சேவ் கொடுக்கல. ஸோ அப்லோட் ஆகிடுச்சு. சீரியல் மானிட்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சீரியல் மானிட்டரில் 9600 அது டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கு. நான் டியூன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, 0லேருந்து வேல்யூ மாறிக்கிட்டே இருக்குது. நான் ஜஸ்ட் டெஸ்டர் வச்சு தான் டியூன் பண்ணுறேன். டியூன் பண்ண 0 ஆகிடுச்சா. ஸோ சின்னதாக ஒரு வேரியேஷன் கொடுக்கும்போது என்னோட டெசிமல் வேல்யூ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். ஒரு ஏடிசின்னா இவ்வளோ தான். இதை வச்சு நாம் வந்து அப்ளிகேஷன்ஸை வந்து டிஃப்ரெண்ட்டாக டெவலப் பண்ணிக்கணும். அது வந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஏடிசினா என்ன அப்படிங்கிற ஒரு சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிகினருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் பியாண்ட் தட் நாம் வந்து இன்னும் அடுத்ததாக வந்து மேப் ஃபங்க்ஷன் பார்க்கணும். மேப் ஃபங்க்ஷனுங்கிறதும் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். அதை நான் அடுத்ததாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஜிஎஸ்எம் மோடத்தை நம்ம எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணணும், ஜிஎஸ்எம் மோடத்தை வந்து நம்ம எப்படி செக் பண்ணணும், எப்படி ஒரு மெசேஜ் அனுப்பணும், எப்படி ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணணும், இந்த மாதிரிப்பட்ட சின்ன விஷயங்களை நம்ம லேட்டராக பார்க்க போகிறோம். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.